ஐயோ அம்மா, எல்லா விஷயத்துலையும் கம்ப்ளீட்டா அவங்கள ஏமாத்துனது வேற யாரும் இல்ல, உங்க அன்பு தோழி தான் அப்படின்னு வந்து சொன்ன உடனே, யாரு பார்வதியா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க விஜயா. ஐயோ, பார்வதி ஆண்டி இல்லம்மா, அவங்க எத்தனை வருஷமா அவங்க ஃப்ரெண்டு, அவங்க ரொம்ப நல்லவங்க, நீங்க நல்லா இருக்கணும், நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் தான் அவங்க நினைப்பாங்க. ஆனா உங்களுடைய புது தோழி இருக்காங்கல்ல சிந்தாமணி, அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு வந்து இப்ப முத்து சொன்ன உடனே என்ன பேசுற, அவங்க தான் பாவம். இப்போ கூட வந்து அவங்கள்ட்ட பேசினேன். பேசும்பொழுது வந்து என்னால் உங்களுக்கு எதுவும் பணம் ஏற்பாடு பண்ண முடியல, நிறைய பிரச்சனை அப்படின்னாங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் இங்கே நிற்கிறாங்க இவ தான். இவ சும்மா இல்லாமல் இவ பூ வியாபாரிகள் சங்கத்தில் தேர்தலில் நிற்கிறேன்னு நின்று ஜெயிச்சதுக்கு அப்புறமா அப்படியே வந்து நான் அதை மாத்துறேன் இதை மாத்துறேன்னு என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்காலாம். பேசி அவங்கள கடைசியில் ஏதோ பிரச்சனைக்குள்ளாக்கி அவங்கள்ட்ட காசே இல்லாமல் இருக்கான் அப்படின்னு வந்து சொன்ன உடனே, ஐயோ அம்மா நீங்கள் ஈஸியாக எல்லாத்தையும் நம்பிடுவீங்க தாம்மா எல்லாம் சொல்லி அவள் ஏமாத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கும் போது, அவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் மீனாவும் வந்து நிஜமா அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே இவங்க மாதிரி திருன்னு முடிக்கிறாங்க. விஜயா என்ன நடந்துச்சு எங்க அப்படின்னா, இப்போ இந்த ஆஃபீஸ் கிளம்பி போனோம்லாம் நாங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே டக்குன்னு ஒரு நிமிஷம், நீ ஏதோ அவசர அவசரமா கிளம்பி போனியே, நீ எங்க போன அப்படின்னு அண்ணாமலை இப்போ விஜயா கிட்ட கேட்க, எல்லாம் இந்த ரோகிணியாலும் அந்த பிரச்சனை தாங்க. அந்த மனோஜ் பையன் பாவம், அவன் என் புள்ள வந்து அவ்வளோ வந்து ஒரு இன்னசென்ட், அவன் ஒரு அப்பாவி, அவன் எடுப்பார் கைப்பிள்ளையா மாறிடுவான். அவனை ஏமாற்றி அந்த 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து வெளில கூட்டந்ததுலேருந்து அப்படியே வந்து ஒட்டிக்கலான்னு பார்க்குறான் அந்த ரோஹிணி. நேராக கிளம்பி ஆஃபீஸ்க்கே போயிருக்கா. ஆஃபீஸில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கேயே வந்து இனிமேல் நம்ம நைட்டு ஒன்றாவே இங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு பேசியிருக்கா. அவனுக்கு எலி பிரச்சனை இருக்குன்னா அது இவ ஒரு பூனையை கூட்டு வந்திருக்கா. அந்த பூனையும் எலி ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. எல்லா விஷயத்தையும் அங்கேயும் ஒன்றாவே இருக்காங்கிறத அப்படியே வந்து பார்த்துட்டு நம்ம லாயர் சொன்னாங்க. லாயர் சொன்னனால தான் கிளம்பி போய் சப்புன்னு அந்த ரோகிணிக்கு 2 விட்டு முதல்ல வெளில போன்னு துரத்திட்டேன் அப்படின்னு. அடிச்சியா அப்படின்னா, ஆமாம், அவன் உள்ளே போகிறேன், உள்ளார போனால் இவ கல்லால் உட்காந்துருக்கா, கல்லால் உட்கார்றதுக்கு நீ யாரு அப்படின்னு வந்து பல்லாரும் ஒன்று விட்டேன் அப்படின்னு வந்து விஜயா சொல்ல, ஏன் விஜயா தேவையில்லாத வேலை பண்ற, அவ ஏற்கனவே நீ ஒரு ஃபோன் காலில் பேசினதே வந்து ஆதாரமா கோர்ட்ல கொடுத்தா, இப்பயும் கோர்ட் ஹியரிங் இருக்கு, இவ நடுவில் கிளம்பி போய் நீ பிரச்சனை பண்ற, அடிச்ச ஒரு பெரிய மாமியார் குடும்பம் பண்ற அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? இதுல ஏற்கனவே உன் மகன் அந்த பொண்ணு வேணான்னு நினைச்ச போதே போய் கோர்ட்ல உளறி வச்சுட்டு தான் வந்தான். இப்ப அவ வேணும்னு நினைக்கிற மாதிரி மாறிட்டு இருக்கான். இப்போ போய் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கே அப்படின்னா நான் என்னங்க பண்றது? எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. அங்க போய் பார்த்தா அவங்க 2 பேரும் வந்து அப்படியே உட்காந்து ஈசின் ஒட்டி உட்காந்துருக்காங்க பக்கத்துல அப்படின்னு. உடனே இவங்க வந்து தேவையில்லாத வேலை அப்படின்னு, டேய் நீங்க என்னடா எங்கேயோ கிளம்பி போனீங்க அப்படின்னு கேட்கும்பொழுதுதான், அதை தான்ப்பா சொல்ல விடுங்கப்பா, இது அதை விட முக்கியமான விஷயம்ப்பா, நம்ம வீட்டு விவகாரம் அப்படின்னு வந்து இப்போ முத்து சொன்ன உடனே என்னதான் நடந்துச்சு சொல்லுங்க முதல்ல தெளிவா. 2 பேரும் அது நடந்துச்சு இது நடந்துச்சு இவங்க தான் காரணம்ட்டு சிந்தாமணி மேல பழி போடாம நிஜமா இப்ப என்ன பண்றதுன்னு பாருங்க. இல்லைன்னா வந்து ஒத்துக்குங்க, என்னால ஒன்றும் முடியல, என்னால் அந்த வீட்டை எதுவும் பண்ண முடியலன்ட்டு நான் வேணா மனோஜ் சொல்லிடுறேன், உங்க அப்பா வேற மனோஜுக்கு சொத்தெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, அதனால கூட அவன் எதுவுமே பண்ணாம இருக்கான் அப்படின்னா, ஐயோ அம்மா அவன் பண்ண வரைக்கும் போதும், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்கம்மா. என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் நாங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஃப்ரெண்டு மிஸ்ரான்னு சொல்லிட்டு, அவர் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னா சரி அப்படிங்கிறாங்க. இப்போ விஜயா நேராக அவர் வந்து இந்த ஃபைனான்சியர் வந்து இவ்வளோ தூரம் வட்டி கொடுத்துருக்காரு, அது வந்து அநியாய வட்டியெல்லாம் வாங்குறாருன்னா ஏதோ கண்டிப்பாக கணக்கில் பிரச்சனை இருக்கும், நான் போய் விசாரிக்கிறேன்னு கிளம்பி போனாங்க. கிளம்பி வந்துட்டு எங்களையும் வர சொன்னார். அங்கே போய் அவரோட புக்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் வந்து மாற்றி எல்லாத்தையும் பார்த்தாங்க. பார்த்துட்டு அந்த கணக்கெல்லாம் பார்த்தா அவருக்கு நிறைய அந்த ஆள் வட்டிக்கு விடுறதை விட அதிகமான வரவு அவருக்கு வரவும் செய்து நிறைய காசு வந்து கடன் கொடுத்துருக்காரு வெவ்வேறு ஆட்களுக்கு அப்படின்னு போட்டுருந்துச்சு. எப்படி இந்த கணக்கு இடிக்குது அப்படின்னு வந்து கேட்டால் அதுக்கப்புறமா தான் வந்து அவர் சொல்கிறாரு, இல்லை சிலதுமெல்லாம் நான் பண்ணுறோம், இன்னொரு பார்ட்னர் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க பணத்தை கொடுத்து அவங்க வந்து கடன் கொடுக்க சொல்லுவாங்க, அந்த வட்டி வசூலிக்கிறதுல எனக்கு ஒரு கமிஷன் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பார்ட்னர் யார் தெரியுமா அப்படின்னா, யாரு, உங்க ஃப்ரெண்டு சிந்தாமணி தான் அப்படின்னு ஷாக் ஆயிட்டாங்க. அப்போ அவங்க 2 பேருக்குள்ள பார்ட்னர்ஸா அப்படின்னா, பார்ட்னர் மட்டும் இல்லை, நமக்கு கொடுத்த காசு மொத்தமாக கொடுத்த நான் 48 லட்ச ரூபா இருக்குல்ல, அந்த 48 லட்ச ரூபா பணத்தில் 1 ரூபா கூட அந்த வினீஷ் அந்த ஃபைனான்சியருக்கு கிடையாது. மொத்த அமௌண்ட்டுமே எல்லாமே வந்து இந்த சிந்தாமணியோட தான். சிந்தாமணி அவங்க கை காசை கொடுத்து அதை வந்து நம்மகிட்ட கொடுக்க சொல்லி, அதில் வேற வந்து பத்திரத்தில் கையெழுத்து வாங்க சொல்லி, உங்ககிட்டயே வந்து இதை அப்பாவோட கையெழுத்த மனோஜ் வச்சு போட வச்சிடலாம், அது தப்பே இல்லை, பேங்க்ல எதுக்கு பத்திரம் இருக்கணும், அதை விட இதான் பெட்டர்னு சொல்லிட்டு பேங்க்ல வட்டி இருந்தால் அந்த வட்டி வந்து ஏற்கனவே கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண வட்டியா இருக்கும், நமக்கு தெரிஞ்சுதான் அந்த வட்டியோட சேர்த்து இஎம்ஐ கட்டிட்டு இருப்போம். ஆனால் இவங்க வெடி வட்டி உங்களுக்கு உடனே பணம் தரேன் அப்படி இப்படின்னு வசனமெல்லாம் பேசி கடைசியில் உங்களை ஏமாற்றி வாங்கினது மட்டும் இல்லாமல் இப்போ வீட்டையே அபகரிக்க ட்ரை பண்ணுறாங்க. அதுவும் அந்த அம்மாவோட வேலை தான் எல்லாமே. இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, எனக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது, நான் வந்து
இதில் தலையிடவே விரும்பவே இல்லை. ஆனால் அவங்களே எனக்கு கால் பண்ணி சிந்தாமணி உங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறமா அந்த வீடு நம்ம கைக்கு வரும், அந்த வீட்டோட வேல்யூ, அந்த இடத்தோட வேல்யூ மட்டுமே இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 கோடி 3 கோடி போகும், மொத்தமாக எல்லாம் சேர்த்து ஒரு 5 கோடிக்கு எல்லாத்தையும் வித்தரலாம் அப்படின்லாம் பேசினாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஷாக் ஆகிட்டாங்க விஜயா. இது பொய் சொல்கிறீங்களா அப்படின்னா, ஐயோம்மா நிஜமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து காமிக்கிறாரு. வீடியோவை பார்த்தா வீடியோவில் இந்த வினிஷ், சாரி சார் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், நான் கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்குள்ள மாட்டி விட்டுறாதீங்க, எல்லாம் அந்த சிந்தாமணி சொல்லி தான் நான் பண்ணேன், அந்த கணக்கு இந்த பத்திரம் எல்லாமே எதுவுமே என் காசுல இருந்தது இல்லை, வெறும் என் கம்பெனி பேரை யூஸ் பண்ணி அந்த மாதிரி தான் பணத்தை கொடுத்துருக்காங்கன்னு அவர் வீடியோ பேசி வச்சிருக்காரு. அந்த வீடியோ ஆதாரத்தை காமிக்கிறாங்க. காமிச்ச உடனே இப்போ ஷாக் ஆகிட்டாங்க விஜயா ஷாக் ஆகி அப்படியே முறைக்க. அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா நேராக அந்த ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு இப்போ சிந்தாமணி என்ன எதுக்கு என்ன அவசரமாக வர சொன்னீங்க அப்படின்னு கேட்க, உள்ளார போய் பார்த்தா அந்த வினிஷ் அப்படியே அந்த ஆஃபீஸே தலைகீழாக கவுந்து கிடக்கு, அப்படியே உட்காந்துருக்காரு. எல்லாம் போச்சு, இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தேன், இவ்வளோ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியும், சின்னதாக கந்து வெட்டி விட்டுட்டு இருந்தாங்க, இன்னைக்கு கோட் சூட் போட்டு இப்படி உட்காந்துருக்கேன் அப்படின்னா, நான் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப பெருசாக தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் பண்ணாமல் கரெக்டாக கடன் கொடுத்தோமா கடனை வசூலிப்போமான் இருந்தேன். உங்கள் கூட சேர்ந்தப்பறம் தான் எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்ல, எதுக்கு இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன இப்போ என்னால் நீங்கள் சம்பாதிக்கலையா, முன்னாடி சம்பாதிச்சோட பெருசாக என் கூட சேர்ந்தப்போ தானே சம்பாதிச்சிங்க, எனக்கு என் புருஷனும் வட்டி கொடுற பிஸ்னஸ்லாம் பண்ணுறதுனால அதில் நானே டேரெக்டாக இறங்க வேணாம், அவரை பகச்சிக்கிற மாதிரி ஆகிடும், என்ன இருந்தாலும் முன்னாள் கணவராக அதெல்லாம் பகச்சிக்கிற மாதிரி ஆகிடும் தான் நான் சும்மா வெறுமனே உங்கள் மூலமாக எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ போச்சு, எல்லாமே போச்சு, கிட்டத்தட்ட எனக்கு இப்போ 4 கோடி ரூபாய்க்கு எனக்கு அபராதம் போட்டிருக்கானுங்க, அந்த அபராதத்தெல்லாம் கட்டணும், நான் ஊரை விட்டே ஓடிலாடு இருக்கேன் அப்படின்னு பேச, யாரால அப்படின்னா எல்லாம் அந்த முத்து மீனாவால அப்படின்னு ஷாக் ஆகி அவங்க பார்க்க, உங்களோட கணவெல்லாம் அதுக்கப்புறம் அவ்வளோதான் செதைச்சு விட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே என்ன சொல்றீங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு இருக்கும் போதே அவங்க தோல்ல யாரோ கை வைக்கிறாங்க. பார்த்தா சிந்தாமணி யாரா பின்னாடி நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா விஜயா நின்றுட்டு இருக்காங்க. மாஸ்டர் எங்க மாஸ்டர், நீங்க இங்க என்ன மாஸ்டர் சொல்லியிருந்தீங்கன்னா உங்க விஷயமா தான் அவர்கிட்ட பேச வந்தேன், சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே மாஸ்டர் நான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எந்திரிக்க, மீனா வீட்டில் இருக்கீங்களாமே பாவம் உங்க நிலைமை இவ்வளோ கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு நிற்கும் போதே அப்படி விஜயா கையை எடுத்து வேகமாக திருப்பி பலார் அப்படின்னு விடுறாங்க. அப்படியே ஷாக்காகி இந்த பக்கம் சிந்தாமணிக்கு நிற்கும் போதே டக்குனு அறைய பார்த்து ஷாக்காகி வினிஷ் கிட்ட போயிட்டு பலார் அரைஞ்சு பெரிய கோட் சூட் போட்டு இவனாட்டம் வந்த எல்லா நடிப்பு, என் குடும்பத்தில் எங்கள் எல்லாத்தையும் ஏமாற்றி எவ்வளோ பெரிய திருட்டுத்தனத்தை பண்ண பார்த்துருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதே எங்கள் மனோஜர் நிற்கிறாரு, இந்த பக்கம் முத்து மீனெல்லாம் நிற்கிறாங்க. நிற்கும் பொழுதே எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, நீ ஓம் பணத்தை கொடுத்து இந்த ஆளை கொடுக்குற மாதிரி கொடுக்க வச்சு எங்களை கையெழுத்து போடுன்னு நல்ல விளாட்டம், எனக்கு நல்ல விளாட்டம் எல்லாத்தையும் பண்ணிட்டு என் வீட்டை எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த வீட்டை அபகரிக்க பார்த்துருக்கேன், அதுக்காகவே எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கூடவே உட்காந்துருக்கேன். இது இல்லாமல் இங்கே இருக்கால இவ அப்படின்னா பக்கம் ரோகிணி எப்படி திருதுன்னு முடிக்கிறாங்க, இவளுக்கு வேற ஹெல்ப் பண்ணது நீ தான் அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக எல்லாம் தெரியுது, உன்னை போய் நம்பினா பார்த்தியா, இதுக்கப்புறம் பாரு நான் விஜயா உன் ஃப்ரெண்டாக தானே பார்த்துருக்கேன், இதுக்கப்புறம் தான் அவன் எதிரியா பார்க்க போறேன் அப்படின்னு பலர் இன்னொரு அரைஞ்சோன்னா ஷாக் ஆகிட்டு இருக்கும் போதே விஜயா வேகமாக கோவமாக கிளம்பி போகிறாங்க. இந்த அம்மா அப்படியே எதிர்பார்க்காத அதிர்ச்சியில் நம்மளை அரைஞ்சிட்டாங்களே அப்படின்னு ஒரு ஷாக்கில் அவங்க நிற்க, இந்த பக்கம் சிரிச்சுட்டே முத்துவும் மீனாவும் அப்படியே கிளம்பி போக, இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகும், எந்த மாதிரி கதை போகும்னு நினைக்கிறீங்க, இந்த ப்ரெடிக்ஷனை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். அப்படியே பாண்டியன் ஷோஸ் அடுத்து நடக்குங்கிற ப்ரெடிக்ஷன் வீடியோஸையும் பார்த்துட்டு இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.